ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிறு தோசை சுட போகிறோம். அதற்கு பச்சைப்பயிறு ஒரு வழக்கு எடுத்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கங்க. நீங்கள் நைட்டு ஊற்ற போகிறீங்கன்னா ஒரு 2 மணி 3 மணிக்கே வந்து ஊற வச்சுருங்க. அடுத்தது நம்ம வந்து அரிசி, அதாவது இட்லி அரிசி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஊறினாலே போதும். அரிசி வந்து நார்மலாக நம்ம இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் ஊறினாலே போதும். இரண்டுத்தையும் ஒன்றா வந்து நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சி அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தோசை மாவு ரெடி ஆகிடும். தோசை சுட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு. இப்போ அரிசியும் பச்சைப்பயிரும் ஒன்றா கலந்து நம்ம இதில் வந்து அரைக்க போகிறோம் கிரைண்டரில். பாருங்கள், நல்லா மசியுது. நம்ம மாவு அரைச்சிக்கிற மாதிரி அரைச்சிக்க வேண்டியதான். தேவையான அளவு உப்பு வந்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே மசிஞ்சிருச்சு. சூப்பராக மசிஞ்சிருக்கு பாருங்கள். இனிமேல் நம்ம வந்து மாவை அள்ளிடலாம். அருமையான பதம் நமக்கு வந்துருச்சு. மாவு வந்து நம்ம அள்ளிட்டுருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக மாவு நல்லா மசிஞ்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள் மாவு. பச்சை பயிறு மாவு. இந்த தோசை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இருங்க, அடுத்த தோசை சுடுவோம் எப்படின்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு அரைச்சாச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம். பாருங்கள், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை சூப்பராக வரும். தோசைக்கு நல்லாயிருக்கும், இட்லியும் நல்லாயிருக்கும். அதில் தோசை ஊற்றினா நமக்கு இன்னும் சூப்பராக டேஸ்ட் வரும். எண்ணெய் ஊற்றிங்க வேகிறதுக்கு. ஃபஸ்ட்டு தட்டு வந்துருச்சு. அடுத்தது முறுவலான தோசை வந்துட்டுருக்கு. அருமையான தோசை. வாசனையாக வேறு லெவலில் இருக்குங்க. இந்த பயிர் தோசை மட்டும் செஞ்சு சாப்பிட்டீங்க, உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கார சட்னியெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா அமிர்தம் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். இது வந்து முருங்கைக்கீரை சட்னிங்க. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு கார சட்னி தொட்டுட்டு சாப்பிடுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு. கஷ்டம் வேறு லெவலு. அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. வெறுவாயிலே நம்ம அந்த பயிர் தோசையை சாப்பிட்லாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரை சட்னி தொட்டு சாப்பிடுவோம். இது அல்டிமேட், வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சதும். அருமையாக இருக்குது, முருவலாக இருக்குது. சொல்லிட்டே போகலாம் அதனுடைய பயன்கள்லாம். கண்டிப்பாக இதில் மருத்துவ குணங்கள் ஏகப்பட்டது இருக்குது. வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.